சப்ளிமெண்ட் இல்லாம ஆப்ஸ் வைக்கிறதுல நீங்க 4-5 புதுசா பாக்குறவங்க மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் வே அண்ட் கிரியேட்டின் எதுவும் எடுக்காம ஒரு பயங்கரமான பிசிக் அட்டைன் பண்ணலான்ட்டு ப்ரூஃப் பண்ற சீரிஸ் தான் இது. சோ மறக்காம லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மொத வேலையா எம்டி ஸ்டொமக்ல வெயிட் செக் இன் பண்ணேன். பரவாயில்ல, ஒரு வாரத்துல 1.5 கிலோ குறைஞ்சிருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் வேக்யூம் பிராக்டிஸ் பண்ணேன். இது பண்றதுனால போஸ் அடிக்கும் போது உங்க ஏஸ்தட்டிக் பில்ட் ஆகும். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரோட்டீன் இருக்கான்ட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தேன். ஆஹா, எதிர்பார்த்ததை விட அதிகமாவே இருந்தான். அண்ட் ஒன் திங், இப்போ நீங்க ஃபேட் லாஸ் பண்றீங்கன்னா எம்டி ஸ்டொமக்ல ஓவர் நைட் சோக் பண்ண சியா சீடை கன்சியூம் பண்ணுங்க. பிகாஸ் இதுல ஃபைபர் அண்ட் வாட்டர் ஹோல்டிங் கெபாசிட்டி அதிகம். சோ இது உங்க பசியை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, எனக்கு பொறுமையா 12 மணிக்கு எழுந்ததுனால பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் ஆயிடுச்சு. சோ 2 மீலை ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்க வேண்டியதை ஒரே மீலா சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஓகே, அப்புறம் ரொம்ப டீஹைட்ரேட்டா ஃபீல் பண்ணதுனால ORS எல்லாம் வாங்கி குடிச்சு ஜிம்முக்கு போய் பார்த்தா ஜிம்ல சின்ன ரெனோவேஷன் நடந்துட்டு இருந்துச்சு. நானும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். வேலைக்காகன்னு தெரிஞ்ச உடனே வண்டியை பற்றிட்டு வாக்கிங் போலான்ட்டு டீயும் சால்ட் பிஸ்கட்டும் சாப்பிட்டு பீச்சுக்கு போயிட்டேன். எப்பயும் தனியா நடக்கிற எனக்கு கம்பெனி கொடுக்கும் விதமா நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்டு நம்ம வாக்கிங்ல ஜாயின் பண்ணாரு. அதனால ஜாலியா பேசிக்கிட்டு ஒரு மணி நேரம் நடந்திருப்போம். அண்ட் இவங்க தான் நம்ம உடன்பிறப்பு. ஒரு வாரமா ஒரு 6 கிலோமீட்டர் நடந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஃபங்க்ஷன் போயும் சப்பாத்தி பன்னீர் தவிர வேற எதுவும் கை வைக்கலன்னு சொன்னாங்க. ரைட்டு, கார்ப்ஸுக்கு தோசையும் புரோட்டீனுக்கு சிக்கன் அண்ட் எக் சாப்பிட்டு இன்னும் ஒரு டேவை முடிச்சுக்கிறேன்.